கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17-18. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணின பொழுது வானம் அடைக்கப்பட்டது. அவர் மறுபடியும் ஜெபம் பண்ணினார், வானம் திறக்கப்பட்டது, மழை பொழிந்தது, வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தார். ஆப்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சமயம் ஒரு 2 நபர் துப்பாக்கி சுடும் போட்டியிலே பங்கு பெற்றார்கள். அந்த போட்டியாளர் ஒரு நபரிடத்தில் 10 குண்டு கொடுத்தார். அதாவது அந்த பெரிய போர்டு இருக்கும், அந்த போர்டில் ரவுண்டாக ஒரு 10 ரவுண்டு போட்டிருப்பாங்க. முதல் நபர் 10 குண்டு வாங்கினவர் சுட்டார், 10 ரவுண்டு அடித்தார். இரண்டாவது நபர் ஒரு குண்டு தான் கேட்டார், எனக்கு 1 போதும் சார் அப்படின்னார். ஏன்பா, அவர் 10 வாங்கினார், எனக்கு 1 போகிறேன் அப்படின்னார். அந்த 1 வாங்கினார், சரியாக கரெக்டாக அந்த 10 ரவுண்டுக்குள்ளே மையப்புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மையப்புள்ளியை பார்த்து அடித்தார், ப்ரைஸ் வாங்கிட்டார். அப்போ 10 ரவுண்டு அடித்தவர் கேட்டார், சார் நான் 10 முறை சுட்டேன், நீங்கள் எனக்கு ப்ரைஸ் கொடுக்கல. அவன் ஒரே ஒரு முறை தான் சுட்டான், அவனுக்கு ப்ரைஸு கொடுத்துருக்கீங்க. இல்லைப்பா, அவன் கரெக்டாக ஒரு குறிக்கோளோடு ஒரு ஃபோக்கஸோடு அடித்தான், அந்த மையப்புள்ளியை பார்த்து அடிக்கணும், அது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, விளையாட்டினுடைய அந்த சாராம்சம் தெரிஞ்சிருச்சு, அதனால் அவன் அடித்தான். ஒரு குண்டு தான் வாங்கினா, அடித்தான், வின் பண்ணிட்டான். அதே போல் எலியா ஒரு ஃபோக்கஸோடு ஜெபம் பண்ணார். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த 10 குண்டு வாங்கினவங்க அவங்களுக்கு ஈக்குவலாக தான் அந்த 450 பாகால் தீர்க்க தரிசிகள் பூசாரிகள் அவங்க எலியா சொல்கிறாரு, உங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். முதல்ல உங்களுக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அக்கினியால் உத்தரவு அருள் தெய்வமே தெய்வம், இந்த காளையை பட்சித்து போடட்டும், அந்த அக்னினால் உத்தரவு அருள் தெய்வமே தெய்வம் என்று அவங்கள்ட்ட சொன்னாங்க. அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவன் 10 குண்டு அடித்தது மாதிரி அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் உத்தரவு சொல்லுவார் யாருமே இல்லை. ஆனால் எலியா அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2 நினைவுகளால் குந்தி நடந்த ஜனங்களெல்லாம் பலிபீடத்துக்கிட்ட கெட்டி சேர்த்து பலிபீடத்தின் மேலே கட்டைகளை அடுக்கி அதன் மேலே காளைகளை துண்டு துண்டாக வெட்டி அதன் மேலே தண்ணியை ஊற்றி அவள் இப்பொழுது கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறார். வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவரே அப்படின்னு சொல்லி, கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டருளும் என்று, என் ஜெபத்தை கேட்டருளும், என் ஜெபத்தை கேட்டருளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் வானத்தை திறந்து அக்கினியை இறக்கி அந்த காளைகளை பட்சித்து போட்டது. அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். அவர் மறுபடியும் ஜெபித்த பொழுது வானம் திறந்தது, அக்கினி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே இஸ்ரவேல் ஜனங்க, அந்த எல்லா ஜனங்களும் 2 நினைவுகளால் குந்தி நடந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று அங்கே முழக்கமிட்டார்கள், பணிந்து கொண்டார்கள் கர்த்தருக்கு முன்பாக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் எலியாவை போல கருத்தாய் ஜெபம் பண்ணுவோம், ஒரு ஃபோக்கஸோடு ஜெபம் பண்ணுவோம், ஒரு குறிக்கோளோடு ஜெபம் பண்ணுவோம். அன்னாலை போல எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க ஆண்டவரே, பரலோகத்தில் சேனைகளின் கர்த்தாவே நோக்கி கெஞ்சுகிறேன், அந்த பிள்ளையை கொண்டு சன்னிதானத்தில், உம்முடைய சன்னிதானத்தில் விட்டுருவேன். ஒரு ஃபோக்கஸோட கருத்தாக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு உங்களுக்கு இன்றைக்கு பதில் தருவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும். ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தின கர்த்தரை இனியும் நடத்துங்க. இந்த பிள்ளைகளெல்லாம் குடும்பத்தெல்லாம் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும், தேவைகளை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you everybody. Thank you.